ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் அப்புறமா பிரஞ்சுக்கு நம்ம என்ன சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபிஸும் தான். நான் இங்கே ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னென்ன மாதிரிலாம் சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ரெசிபிஸ் இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு. இதுக்கு நான் கொய்யா இலை பறித்து வச்சுருக்கேன். கொய்யா இலையில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதாவது மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் ஒரு 4-5, அதாவது ரொம்ப இலசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முதிர்ந்த இலையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தர இலையை வந்து 2-3 இலை பறித்து வச்சுருக்கேன். இப்போ 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி இந்த இலையை வந்து பிச்சு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து லெமன் ஜூஸும் அப்புறமா கொஞ்சமாக ஹனி போட்டும் குடிக்கலாம். ஹனிக்கு பதிலாக நீங்கள் வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து உங்கள் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸோடைய லெவல் வந்து சீராக இருக்கும். ஸோ நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி காலையில் எடுத்துக்கலாம். இதை வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, அப்புறம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸு காலையில் எந்திரிச்சு என்ன குடிக்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு 3 வாரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அவ்வளோதான், காலையில் வெறும் வயிற்றில் வெதுன்னு குடிச்சிருங்க. குடித்ததுக்கப்புறமா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மில்லட் ரெசிபீஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இது வந்து காராமணிக்காய், தட்டங்காய் சொல்லுவாங்கள்ல, அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு கிரேவி பண்ணிவிட்டு நம்ம திணை மாவு வச்சு ஒரு சப்பாத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வேணால் கடலை எண்ணெயோ இல்லை எந்த எண்ணெயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு, அப்புறமா சோம்பு, இது போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும், அதாவது ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது லேசாக வதங்கினதுக்கப்புறம், அதாவது ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தட்டங்காயை வந்து நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்க போகிறோம். ஸோ தட்டங்காயை வந்து நீங்கள் தனியாக வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதோட வதக்கும் போது இதை மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கும் போது இதுலேயே நல்லா வெந்துடும். ஸோ ஈஸியாக வெந்துடும், அந்த காயை தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான், பாருங்கள், போட்டாச்சு. இதை வந்து இதோட நான் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு பெரிய தக்காளி இருந்தால் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறமா மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. வந்து இதை மூடி வச்சு வேக வைக்கிற கேப்பில் வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் 1 கப்பு வந்து தெனை மாவு சேர்த்துருக்கேன், 1 கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்து நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல சாஃப்ட் டவ்வாக கிடைக்கும். அதனால் அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் கடைசியாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி தான். பட் இதில் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டாலும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சப்பாத்திக்கு உருட்டவே வராது, ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைங்க. இந்த திணை மாவு வந்து நமக்கு எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, திணை அரிசி இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வந்து காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை நல்லா வந்து கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் இப்போல்லாம் கிடைக்கிது, தெனை மாவு அப்படின்னே மில்லட் ஃப்ளார் எல்லாமே கிடைக்கிது. ஸோ அதை வச்சியும் ட்ரை பண்ணலாம்.
அவ்வளோதான். இதை மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறமா மல்லிப்பொடி ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகப்பொடி, கொஞ்சமாக சோம்பு பொடி, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் இதில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுனால இதனுடைய ஸ்மெல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த தட்டாங்காய் கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். மசாலா எல்லாம் போட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வேக விடுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு அரைச்சி ஊற்ற வேண்டிய தேங்காவை அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய், அப்புறமா முந்திரி பருப்பு, வேணும்னா நீங்கள் சோம்பு கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இது ரெண்டத்தையும் மட்டும் அரைச்சிட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா, அதாவது அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா வேக விட போகிறோம். ஒரு நல்லா கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா சப்பாத்திக்கு தான் தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த திணை சப்பாத்தி, அப்புறமா சோள மாவு இருக்கும் பார்த்தீங்களா, வெள்ளைச்சோளம், அந்த சோள மாவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த சோளத்தை நீங்கள் லேசாக வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் அந்த சோள மாவை எடுத்திருக்கேன் 1 கப்பு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, புட்டு பண்ணலாம். சூப்பராக இருக்கும். புட்டு நார்மலாக எந்த மாவில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் இதில் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் மில்லட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதாவது அதனுடைய ரா ஸ்மெல் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக லேசாக நான் வறுத்துறேன். இதே மாதிரி நீங்கள் கம்பு மாவோ இல்லை ராகி மாவோ இல்லை எந்த வகையான மில்லட் மாவோ நீங்கள் வச்சு இந்த புட்டு ட்ரை பண்ணலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக பச்சை தண்ணி போட்டு பிசைஞ்சிடலாம். பிசைகிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம பிடிச்சா பிடிக்க வரணும். அதே மாதிரி உதுத்து விடும்போது அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு குழாய் புட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பானையிலே துணியை போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு அடுக்கு தேங்காய், ஒரு அடுக்கு இது போட்டாலும் நான் எல்லாத்தையும் கடைசியில் உதுத்து தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் இட்லி பானையில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் இதோடு சேர்ந்து வேகும் போது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக தான் நான் இதோட சேர்த்து வேக வைக்கிறேன். அவ்வளோதான். கொதிக்கிற இதில் வச்சாச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புட்டு ரெடி ஆகட்டும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு, நல்லா வற்றிட்டுருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தியும் ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டி சப்பாத்தியாக இது உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரான ஷேப் எல்லாம் வராது. ஏன் அப்படின்னா, நம்ம மில்லட் எல்லாம் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, ப்ராப்பராக உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகாது. பட் நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப தின்னாக உருட்டணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிட்டு வராது. ஸோ ஓரளவுக்கு திக்காக, ரொம்ப திக்காக இல்லை, மீடியம் சைஸில் நீங்கள் உருட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உருட்டினா போதும். சப்பாத்தி மாதிரி ரொம்பவும் தேய்க்க வேணாம், ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இதை நல்லா நம்ம தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கி விட்டுறலாம். இப்போது சப்பாத்தியும் போட ஆரம்பித்தாச்சு. இது நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான். பட் நீங்கள் ட்ரையாகவும் ரெடி பண்ணிக்கலாம். பட் நம்ம மில்லட் சேர்த்ததுனால நீங்கள் எண்ணெய் தேய்க்காமல் விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். இதை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பெல்லாம் வர ஆரம்பிக்கும். 2 சைடும் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்துருங்க. இது ஓரளவுக்கு வந்து நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தினை மாவு வந்து எப்படின்னா ஒரு எல்லோயிஷாக இருக்கும்ல, அந்த கலரில் தான் வந்து நமக்கு வந்து சப்பாத்தி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மில்லட் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி சுடும்போது கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கிரேவியோட ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்மளுடைய புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நான் உதுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதே மில்லட்டில் தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. தினை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து ராகி மாவு வச்சு நீங்கள் சப்பாத்தி பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மில்லட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே லஸ்ஸி பிடிக்கும். பட் இது வந்து பைனாப்பிள் சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பைனாப்பிளை வெறுமனே போடாமல் இந்த மாதிரி லேசாக வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சிட்டு இதோட நீங்கள் தயிர் ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பயுமே பைனாப்பிளை வந்து தயிரோடு அப்படியே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவையாவது நல்லா கொதிக்க வச்சு இல்லை ஒரு விசிலுக்கு வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். நார்மலாக சீனி தான் ஆட் பண்ணுவாங்க, நான் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ஹெல்த்தியாக, வயிறு வந்து ரொம்ப வந்து குளுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான எம்மியான பைனாப்பிள் லஸ்ஸி ரெடி. பாருங்கள், கலரே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் கிடைக்கும் போது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அடுத்து நம்ம நிறைய கேம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து நார்மலாக நம்ம சின்ன வயசில் விளையாண்ட கேம் தான். அதாவது நொண்டி. அதாவது ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து அந்த மார்க்கரை போட்டுட்டு இந்த மாதிரி போகணும், நொண்டி அடிச்சுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு கட்டத்துலையும். இப்போ ரெண்டு கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 காலை வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கர் வந்து 1ல் போட்டதுனால அதை வந்து தாண்டி வந்தாச்சு. இந்த மாதிரி விளாடலாம். இல்லை அப்படின்னா அந்த மார்க்கரை வந்து அந்த ஓடு வந்து நீங்கள் மிதித்து வெளியில் தள்ளலாம். ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நொண்டிலேயே. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய கால் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் விளையாண்டதுக்கு நமக்கு ரீசன் இருக்குது. அப்போது அதே மாதிரி நம்ம குழந்தைங்களையும் இந்த மாதிரி நிறைய கேம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பழமையை மறக்காமல் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Suresh Kitchen.